அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய நேர்காணலுக்கு தயாராகிறவங்களுக்காக இந்த காணொலி பதிவுங்க. ஸோ நேர்காணல் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஏரியாக்கள்ல இருந்து உங்களுக்கு நேர்காணல் வினாக்கள் வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்பு நம்மக்கிட்ட இதே மாதிரியான நேர்காணல் பயிற்சி எடுத்துக்கிட்ட பல மாணவர்கள் கிட்டத்தட்ட போஸ்டிங்கில் 19 நபர்கள் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எப்படி கைடன்ஸ் கொடுத்தோமோ அதே கைடன்ஸை உங்களுக்கு கூகுள் மீட் வழியாகவும் கொடுத்துட்ருக்கோம். அந்த கூகுள் மீட் வகுப்புகள் வேணுங்கிற கீழே ஒரு தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ இந்த நேர்காணலுக்கு நீங்கள் எப்படிலாம் தயாராகணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு நேர்காணலுக்கு போனாலே உங்களுக்கு என்ன முதல் கேள்வியாக இருக்கும் அப்படின்னா, உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்றது தான் முதல்ல கேட்பாங்க. இந்த செல்ஃப் இன்ட்ரோ எல்லா நபர்களுக்கும் கேட்கணுன்ற அவசியமும் இல்லை. சில பேருக்கு நேராகவே அவங்க போஸ்டிங்ஸ் பற்றியோ இல்லை உங்களுடைய எய்ம் என்னன்றதை பற்றியோ அந்த மாதிரியே கூட கேட்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இயல்பாக செல்ஃப் இன்ட்ரோலேருந்து வரும். இப்போ செல்ஃப் இன்ட்ரோங்கிறது உங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் படிப்பு, அப்புறம் ஊர், அப்புறம் உங்களுடைய பணி அல்லது வீட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அமையிறது தான் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ. ஓகேங்களா? அப்போ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோவை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டாவது உங்களுடைய பணி சார்ந்த வினாக்களாக எழுப்புவாங்க. பணி சார்ந்த வினாக்களை நேர்காணலில் நீங்கள் எதிர்கொள்வீங்க. அப்போ பணி சார்ந்த வினாக்கள் எப்படி நேர்காணல் எதிர்கொள்வீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பணிக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்கன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கா, ஜோப்தாருக்கா, அல்லது தோட்ட பணியாளருக்கா அப்படின்னு பணி வகைகள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு சில பணிகள் எழுதுவோம். இப்போ அலுவலக உதவியாளர் பணியில செலக்ட் ஆயிருக்கிறீங்க, இல்லைன்னா மசால்ஜியில் செலக்ட் ஆயிருக்கிறீங்க, இல்லைன்னா காவலருக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. காவலரில் இரவு காவலரும் வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, இல்லைன்னா தோட்ட பணிக்கு கூட செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னா இது சார்ந்த வினாக்களை உங்களை எழுப்புவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அலுவலக உதவியாளருடைய பணி தன்மை என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, தனது மேலதிகாரி வழங்கக்கூடிய பணிகள் அனைத்தையுமே செய்து முடிப்பது என்னுடைய பணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம். ஆனால் அதுக்குன்னு இருக்கக்கூடிய பணி நேச்சருங்கிறது இன்னும் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி நம்ம சொல்லி முடிக்கிறோமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால அந்த பணி சார்ந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அப்போதான் இதில் பதிலளிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் அமையும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பணியினுடைய நடத்தை விதிகளை பற்றி வினாக்கள் இருக்கும். பணியினுடைய நடத்தை விதிகள். அப்போ பணியினுடைய நடத்தை விதிகள் அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்றது அப்படின்னா, இப்போ ஒரு பணி நீங்க வரக்கூடிய பணியினுடைய கிரேஸ் டைம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்போ இத்தனை மணிக்கு நீங்க பணிக்கு வரணும். இப்போ காலையில நீதிமன்ற வேலையெல்லாம் காலையில 8 மணி டு 9 மணிக்குள்ள நம்ம பணிக்கு போயிருப்போம். அப்படி இருக்கும்போது அவங்களோட கிரேஸ் டைம் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்ல தெரியணும். நமக்கு 10 மினிட்ஸ் கிரேஸ் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்ல தெரியணும். அந்த மாதிரி சொல்ல தெரியணும். அப்புறம் மதிய உணவு இடைவேளை 1 to 2 அப்படின்னு சொல்ல தெரியணும். இந்த மாதிரி பணி சார்ந்த நடத்தை விதிகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த 1 to 2ன்றது மேலதிகாரிகள் அவங்க ஏதாவது பணி நிமித்தமாக உங்களுக்கு வேலைகள் ஒப்படைத்தால் அந்த பணி நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பிரேக் டைமுங்கிறதே மாறுபடலாம். அதுவுமே இந்த இதில் வரும். ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமன்றத்தில் நீங்கள் கேள்விப்படக்கூடிய வார்த்தைகள், நீதிமன்ற வார்த்தைகள்லாம் இருக்கும். நீதிமன்ற சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாமீன், அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டு, அந்த மாதிரியான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஏதாவது மீனிங் தெரியுமான்னு கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ இதுலேயும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அதனால நீதிமன்ற வார்த்தைகளில் நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ அந்த வார்த்தைகள் பற்றிலாம் நம்ம வகுப்புகள் நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த பணிக்கு போகிறது அப்படிங்கிறது 8ஆம் வகுப்பு தரம். 8ஆம் வகுப்பு தரம். ஸோ இதில் ப்ராக்டிக்கல்லே நீங்கள் பண்ணியிருக்கிறது என்னென்னா, சமையல் செய்திருப்பீங்க, சமையல் எல்லாம் செஞ்சுருப்பீங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா, சமையல் சார்ந்த வினாக்கள் நிறைய இருக்கலாம். இப்போ நீதிபதிகள் உங்களுக்கு நேர்காணலுக்கு வினாக்கள் எழுப்பும்போது, இப்போ
எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு கோல்டாக இருக்கு, ஸோ அப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணி தருவீங்க, கோல்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நாம் வந்து பூண்டு மிளகு ரசம் அல்லது சுக்குமல்லி டீ அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ அதுக்கான செய்முறை ஏதாவது கேட்குறாங்கன்னா அதை சொல்ல தெரியணும். இது வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சமையல் சார்ந்த வினாக்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் வகுப்புகளை நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சமையல் சார்ந்த வினாக்களுக்கு நீங்கள் பதிலளிக்க ரெடியாக இருக்கணும். ஏன்னா இந்த பணியுடைய தன்மை அந்த மாதிரி. அதில் இப்போ சமையல் சார்ந்ததுன்னு மட்டும் இல்லைங்க, இப்போ காவலர் பணிக்கும் சமையல் பணிக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தீயணைப்பான்களை எப்படி செயல்படுத்துறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த நாலேஜ் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இல்லை தீயணைப்பான்களில் என்ன மாதிரியான அந்த ஃபோம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம், அந்த நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த நேர்காணல் வினாக்கள் காவலர் பணியிடத்திற்கு அமையலாம். இப்படி ஒவ்வொரு பணியிடத்திற்கு ஏற்ப இந்த வினாக்களும் அமையும். நேர்காணல் வினாக்கள் பணியிடத்துக்கு ஏற்பவும் அமையும், அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு தயாரிப்பில் இருந்து வினாக்கள் இருக்கும். ஸோ ஒரு உணவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான தயாரிப்பு முறைகளை நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் வினாக்கள் எழுப்பலாம். ஏன்னா இந்த பணியுடைய தன்மை அந்த மாதிரின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா வீட்டு மருத்துவம், இப்போ பத்திய உணவுகள்லாம் இருக்கு. இப்போ பத்திய உணவுகளை பற்றி எதையாவது சொல்ல முடியுமா உங்களால அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு நோய்வாய் தன்மைக்கு என்ன மாதிரியான பத்திய உணவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வினாக்கள் வரும்பொழுது நீங்கள் அதுக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய போன முறை போனவங்களுக்குலாம் அந்த சொந்த மாவட்டம் சார்ந்தும் பல வினாக்கள் இருந்தது. அந்த மாதிரி வந்து நீங்களும் சில வினாக்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் என்னென்ன தகவல் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்குமே நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு போகணும். அப்போ தான் அதுக்கு பதில் அளிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதையெல்லாம் தாண்டிய பிறகு தான் நீங்கள் வந்து இந்த சமீபத்திய நடப்பு நிகழ்வுகள் இருந்து, அதுவும் கோர்ட் ரிலேட்டடாவோ இல்லைன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாவோ இல்லை இந்தியா ரிலேட்டடாவோ ஏதாவது சமீபத்தில் இஷ்யூஸ் நடந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்திய இஷ்யூஸ் சொல்லணும்னா நீதிமன்ற தீர்ப்புகள் பற்றி, அதுவும் சென்னை உயர்நீதிமன்றமோ அல்லது மதுரை உயர்நீதிமன்றமோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ கொடுத்துருக்கக்கூடிய சமீபத்திய தீர்ப்புகள் பற்றி எதையாவது ஒரு வினாக்களை கேட்குறாங்க. அந்த தீர்ப்பில் இருந்த ஜட்ஜி யாருன்னு கேட்குறாங்க. இல்லை இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜி யாரு, சென்னை ஹைகோர்ட்டோட ஜட்ஜி யாரு, மொத்தமாக இவங்களில் எவ்வளோ ஜட்ஜஸ் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கேட்டாலும் பதில் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கீம்ஸ் பற்றி கூட கேட்கலாம். அந்த மாதிரியான வினாக்கள் இருக்கும். அதுதான் வந்து சமீபத்திய நிகழ்வுகள்னு பார்ப்போம். இப்போ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமணியும் தி ஹிந்து செய்தித்தாளும் தினசரி வாசிக்கிற பழக்கத்துக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ அந்த வகுப்புகளுமே நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் உங்களுக்கும் வாசிக்க தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தினசரி செய்தித்தாளை வாங்கி வாசிக்குங்க. அந்த இதில் வந்து நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நீதிமன்றத்தினுடைய படிநிலைகள், நீதிமன்றத்துக்குன்னு இருக்கக்கூடிய படிநிலை, உச்ச நீதிமன்றம் எப்படி வந்து கீழ் நோக்கி படிநிலையை கொண்டு வந்துருது, அதே மாதிரி உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது கீழ் நோக்கி எப்படி படிநிலை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி இங்க உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகளோட படிநிலை, உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய படிநிலை, அந்த படிநிலையையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? இதை இல்லாம ஜென்ரலாகவும் சில கேள்விகள் இருக்கதான் செய்யும். எப்படிப்பட்ட கேள்விகள் அப்படின்னா, கடந்த முறை வந்து ஒரு புவியியல் சார்ந்த வினாக்களா இந்தியாவிலே உயரமான சிகரம் எது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால அவங்க ஜென்ரலாகவும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா சமயோஜித வினாக்கள் இருக்கும். சமயோஜித வினாக்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இதுல இதுக்கு முன்னாடி டிரைவர் பணியில விண்ணப்பிச்சிருந்தவங்க இருந்தாங்க. அந்த டிரைவர் பணியில கேட்ட ஒரு சமயோஜித வினா என்னன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நாங்க வண்டியில போயிட்டு இருக்கிறோம்ப்பா, நீனும் வர, நீ தான் டிரைவர். ஸோ அந்த நேரத்துல ஏதோ ஒரு வண்டியினுடைய ஒரு நட்டு வந்து ஒரு வீலோட நட் 4 இருக்கும், 4ல் 1 கலண்டுருது. இப்போ எப்படி ஃபர்தரா நீ மலையில வந்து அந்த வண்டியை இயக்குவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்விக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் எடுத்து அதை நான் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன் சார், அதாவது ஏற்கனவே நான்
பெட்டியில் வந்து வச்சிருப்பேன். ஸோ அதனால அதுல இருந்து நான் எடுத்து பண்ணிடுவேன் அப்படின்றாப்புல. சரி, நீ வச்சிருக்கிற அந்த நேரத்துல நீ வச்சு கலட்டி அந்த வீலை சரி பண்ணிட்டு இருக்கும்போது அதை ஏதோ அன்பார்ச்சுனேட்டா ஏதோ குரங்கோ ஏதோ அதுல ஏறி ஏதாவது பள்ளத்துல தள்ளி விட்டுருது அந்த நட்டு போல்ட்டை. இப்போ என்ன பண்ணுவ, வீலோட விழுந்துருச்சு, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறப்போ, அப்போ ஏற்கனவே என்கிட்ட ஸ்டெப்னி டயர் இருக்கு சார், அதை எடுத்து நான் போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டெப்னி டயர் போட்டுருவப்பா, ஆனால் அந்த நட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுறாங்க. இல்லை சார், அந்த நட்டு கலட்டினேன்னா அந்த இதில் இருந்த 4 நட்டும் போயிடுச்சு. இப்போது ஒவ்வொரு வீல்லையுமே 4 நட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒன்று கலட்டினேன்னா இதுக்கு 3 நட்டு கிடச்சிரும், அதுக்கும் 3 நட்டு இருக்கும். ஸோ இந்த நட்டை வச்சு நம்ம எப்படியோ மேலே வந்துடுவேன். ஸோ அதுக்கு பிறகு ஃபர்தராக அதை நான் மெக்கானிக் ஷெட்டில் விட்டு சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சமயோஜித வினாக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவாங்க. அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு எப்படி பதில் சொல்றீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அது சமையல் சார்ந்து இருக்கலாம், அல்லது உங்கள் பணி சார்ந்து இருக்கலாம், அல்லது அவங்க நீதிமன்றம் சார்ந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கேள்வி கேட்கலாம். அந்த இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக தான் நீங்க இனிமேல் தயாராகினீங்கன்னா 30 மதிப்பெண்ணை பெற முடியும். அதனால இந்த தலைப்புகளில் நீங்க கவனம் செலுத்தினால் 30 மார்க்கை வந்து நீங்க சுலபமா வாங்கி இந்த முறை வந்து உங்களுடைய பணி வாய்ப்பை நீங்க பெறலாம். ஓகேங்களா? ஸோ இது போன்ற அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.